நாட்களிலே தேவனை விசுவாசிக்கிற மக்கள், தேவனோடு விசுவாசமாய் இருக்கிற மக்களுக்கு எந்த சூழ்நிலையும் சாதகமாய் இருப்பதில்லை. அவர்களுக்கு எல்லா வழிகளும் மூடப்பட்டு அடைக்கப்பட்டு ஒரு வழி இல்லைன்ற ஒரு நிலைமை இருக்கும். ஆனாலும் அதுக்குள்ளே ஒரு வழியை நிச்சயமாய் தேவன் திறப்பார். அது பார்க்கிறவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். வேதம் என்ன சொல்லுகிறது? உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சூழ்நிலையை பார்க்காதபடி சூழ்நிலையை மாற்றுற இயேசுவை நோக்கி பாருங்கள். நீங்க எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத சூழ்நிலைகளுக்குள் அகப்படும் போது இயேசு ஒரு அற்புதத்தை செய்து கடலை பிளந்து உங்களை கரை சேர்க்கிற தேவன். இந்த இக்கட்டான சூழ்நிலையில எந்த மனிதனுடைய அறிவுக்குள்ளேயும் அல்லது பிசாசருடைய சிந்தனைகளில் விதைக்கிற காரியமாயும் அது இருக்கலாம். ஆனால் ஒரு வழியும் இல்லை என்ற இடத்துல கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குவார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது தேவனை குறித்து, அவர் வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குறவரும் அவாந்தர வழிகளில் பாதைகளை உண்டாக்குற தேவன். ஒரு வழியும் இல்லாத இடத்துல அவர் ஒரு வழியை உண்டாக்குவார். அது யாருக்குமே விளங்காது, யாருக்குமே புரியாது. உதாரணமாக அவ்வளவு ஜனங்களை நடத்தி சென்ற மோசேங்கிற தேவனோடு முகமுகமாய் பேசத்தக்க பக்குவம் பெற்ற ஒரு தேவ மனிதன் இந்த ஜனங்களை நடத்துகிறார். அவருக்கு கூட இந்த செங்கடல்ல பிளந்து இதுக்குள்ளால் ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்குவார் என்பது அவரும் அறியவில்லை. யாரும் அறியாத காரியங்கள், மனிதனுடைய கற்பனையில் எட்ட முடியாத காரியங்களை தேவன் செய்வது. ஏன் அப்படி இருக்குமெண்டா, அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் செங்கடல் பிளந்து ஒரு வழியை தரும் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் பயம் இருக்குந்தான், சந்தேகம் இருக்குந்தான். இது சாத்தியமா என்று கூட கேட்கப்படும். முழுவதும் கர்த்தர் காற்றை அனுப்பி சமுத்திரத்தை 2ஆய் பிளந்தார். அந்த இரவு முழுவதும் சமுத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக வழிவிட்டு ஒரு பாதையை உண்டாக்கும் வரைக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களால் நம்ப முடியாமல் தான் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வழியை தேவன் உண்டாக்கி இஸ்ரவேல் மக்களை அடுத்த கரைக்கு கடக்க பண்ணினார். ஆனால் இப்படி ஒரு சமுத்திரம் 2ஆய் பிளந்து அந்த அவைகள் ஐஸ் கட்டிகளை போல மதிலாய் அவைகள் நின்றது. செங்கடல் அந்த பகுதியில் அவர்கள் குறுக்கால போன பகுதியில் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் உயரம் வரையும் ஆழம், கடைசி ஆழம் இருந்திருக்க வாய்ப்பு இருந்தது. அதுக்குள்ளே அவர்கள் கடந்து போகும்போது பாருங்க எவ்வளோ உயரமாக இருந்திருக்கும் அந்த தண்ணீர். மதிலை போல அவைகள் தொட்டு பார்த்துருப்பாங்க இல்லையா? இந்த தண்ணீர் எப்படி கல்லுருவம் கொண்டு ஐஸாக இருக்குது, அப்படி தொட்டு பார்த்து நடக்கிறார்கள். ஏனென்றால் இந்த செங்கடலை இப்படி பிளந்தது இதுவரை சரித்திரத்திலையும் இல்லை. இஸ்ரவேல் மக்களுக்கு அது பெரிய காரியம்.